மனிதநேய மக்கள் கட்சியின் தென் சென்னை கிழக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் தென் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் பனையூர் யூசுப் தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் முன்னாள் மாநில செயலாளர் சேக் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. குறிப்பாக முன்னால் இருந்த அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலில் சிறுபான்மையினர் அதிகமாக வாழும் பகுதிகளில் உள்ளாட்சி வார்டுகளை மறுவரையறை என்ற பெயரில் ஒட்டியும் வெட்டியும் மாற்றி பல குழப்பங்களை விளைவித்தனர். அதனால் சிறுபான்மையின மக்கள் அங்கு போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவானது. அடுத்து வந்த திமுக அரசும் அதையே கடைபிடித்தது. அப்போதே மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடித்தது. ஆகவே தமிழ்நாடு முழுவதும் சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் அதிகமாக வசிக்கும் பகுதியில் உள்ளாட்சி வார்டுகளை சரியாக மறு சீராய்வு செய்ய வேண்டும். அதிகமாக சிறுபான்மையினர் வசிக்கும் பகுதிகள் 90% முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதிகள் எல்லாம் பெண்களுக்கும் மற்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கும் ரிசர்வ் தொகுதியாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேபோன்று சிறுபான்மையின மாணவர்களுக்கு டிரஸ்ட் மூலம் வழங்கி வந்த கல்வி உதவித்தொகை மத்திய அரசு நிறுத்தியுள்ளது. அதை தமிழக அரசுக்கு கோரிக்கையாக வைத்தோம். தமிழக அரசு ஏற்று அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தது. ஆனால் இதுவரை ஏதும் நடக்கவில்லை என்பதை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். செலவு 2,05,500 ரூபா செலவாயிருக்கு. இந்த ஒரு காலத்துல தயவு செய்து வரக்கூடிய மாவட்ட நிர்வாக சந்தாவை தவறாமல் செலுத்தி மாவட்டத்துடைய வளர்ச்சி இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம சந்தாவை செலுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மாவட்ட வளர்ச்சி பெறும்.